ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சிம்பிள் பெல்ட் பார்டரும் அதற்கு உண்டான பேசிக் எலமெண்ட்ஸும் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் என்னோடய ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதில் போல்ட் லைன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன். நெக்ஸ்ட்டு ஹம்ப்பு கொடுங்க. கீழேயும் இன்னொரு லைன் ஹம்ப்பு கொடுத்துருங்க. டபுள் ஹம்ப் வந்துடும். உங்களுக்கு ஹென்னா கிளாஸஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு 2 இன்ச்சஸில் விரலில் கேப் வச்சுட்டு நீங்கள் கீழே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. சென்டரில் ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு வைன்ஸ் போடுங்க. சிங்கிள் லைன் டாட், அதை வச்சு டாட்டை அப்படி இழுத்து விடணும். அந்த வைனை சென்டரில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ கர்வ் லைன் ஒவ்வொரு லீவ்ஸ்க்கும் நடுவில் 2 லீவ்ஸ்க்கு நடுவில் கர்வ் லைன் கொடுங்க. கொடுத்துட்டு ஹம்ப்பு கொடுங்க. டபுள் சைடில் பண்ணுறப்ப ஒரு சைடில் ஹம்ப்பு கொடுத்தீங்கன்னா அடுத்த சைட்லேயே ஹம்ப்பு கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு டிசைன் பார்க்குற கரெக்டாக இருக்கும். நம்ம மறந்துட்டோன்னா கரெக்டாக வராமல் போயிடும். இப்போ ஒரு ஸ்ப்ரில் கொடுத்துட்டு அதில் ஹம்ப்பு கொடுத்துருங்க. அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே ஒரு ஸ்ப்ரில்லு ஹம்ப்பு தான் கொடுக்க போகிறோம். இப்போ இந்த ஹம்பெல்லாம் கொடுத்துட்டு ஸ்ப்ரில்லு ஹம்ப்பை கொடுத்து முடிச்சுட்டு கீழே ஸ்ப்ரில்லு போட முடியலன்னா அதுக்கும் ஃபுல்லாக ஹம்ப்பு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதே டிசைன் பார்க்குறக்கு நீட்டாக வந்துடும். கீழே ஒரு போல்டிங் கொடுத்துருங்க. இப்போ அந்த சைடு போட்ட மாதிரி இந்த சைடும் ஃபுல்லாக ஸ்ப்ரில்லு ஹம்ப்பு போட்டு ட்ரா பண்ணிடுங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போடுங்க. அப்போ தான் டிசைன் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஒரு போல்ட் லைன் ஃபுல்லாமே கொடுத்துட்டு ஒரு தின் லைனில் ட்ரா பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஹம்ப்பு கொடுங்க. டபுள் ஹம்ப்பு கொடுத்து இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒன், ஒரு தின் லைன், அதை போல்ட் லைனில் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன், நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன், அதை டபுள் ஹம்ப்பு கொடுக்கணும். அதே மாதிரி 2 இன்ச்சஸ் அளவில் நீங்கள் கீழே ஒரு லைன் போட்டு சென்டரில் டபுள் லைன் கொடுங்க. டபுள் லைன் கொடுத்துட்டு ஹம்ப்பு கொடுங்க. டபுள் ஹம்ப்பு கொடுங்க. ஒரு பார்டர்ஸ் தான் இது சென்டரில் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஒட்டி போடுங்க. அப்போ தான் கேப் இல்லாமல் இருந்தால் தான் டிசைன் பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். இப்போ அந்த சர்க்கிளில் ஒவ்வொரு சர்க்கிள் விட்டு நீங்கள் போல்டிங் கொடுங்க. நெக்ஸ்ட்டு சர்க்கிளை ஒட்டி ஹம்ப்பு போடுங்க. ஒரு ஸ்ப்ரில் மாதிரி ஒரு கர்வ் கொடுத்து அதை வளைச்சி விட்டுட்டு ஹம்ப்பு டபுள் ஹம்ப்பு கொடுங்க. ஒரு கர்வ், டபுள் ஹம்ப்பு. இதே மாதிரி அந்த பாக்ஸ்லேயும் இந்த பாக்ஸ்லேயும் ஃபுல்லாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கேப் இருக்க இடத்துல எல்லா இடத்துலையுமே இப்படி தான் கொடுத்துடணும். ஹம்ப்பை கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடணும். இந்த சைடு அதே மாதிரி ஹம்ப்பு கொடுத்துட்டு ஸ்ப்ரில் கொடுத்து டபுள் ஹம்ப்பு கொடுத்துருங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோவை நீங்கள் பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதில் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி சொல்கிறேன்.
நெக்ஸ்ட்டு ஒரு தின் போல்ட் லைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன், நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன். இப்போ டபுள் ஹம்ப் கொடுத்துருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.